الرحمن الرحيم باب صفة الصلاة اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع باب صفة الصلاة தொழுகையினுடைய அந்த விதம் தன்மை என்றால் இந்த இடத்துல அது எப்படி கைஃபியத்து சலாத்து தான் சிஃபத்து சலாத்துன்றாங்க. தொழுகையை தொழுவதனுடைய விதத்தை பற்றி வரக்கூடிய பாடம். இதற்கு முன்னதாக சுத்ரா, தொழுகிறதுக்கு முன்னாடி முதல்ல சுத்ரா வைக்கணும், நடுவில் எவனும் போயிடக்கூடாது, அது தொழுகையை இடையூறு ஏற்படுத்திடும் சுத்ராவை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அதான் சம்பந்தப்பட்ட பாடத்தை நம்ம பார்த்தோம். அல் ஃபஸ்லுல் அவ்வல், முதலாவது ஃபஸ்ல். தாயிரு சாத ஒழு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள். முதலாவது பாடம். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர், தஹலல் மஸ்ஜித, பள்ளிவாசலிலே நுழைகிறார். வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன், ரசூலுல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள், அதே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறாங்க. ஃபி நாஹியத்தில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய ஓரத்தில் ரசூல்லா அமர்ந்திருக்கிறாங்க. அதே பள்ளிவாசலில் ஒரு மனுஷர் உள்ள நுழைஞ்சு தொழுகிறாரு. ஃபஸல்லா, அவர் தொழுது முடித்துட்டாரு. சும்ம ஜாஅ, பிறகு ரசூல்லாட்ட வந்தார். ஃபஸல்லம அலை, ரசூல்லாவுக்கு சலாம் சொன்னார். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஃபகால லஹு ரசூலுல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, வ அலைக்குமுஸ்ஸலாம், உன் மீது சலாம் உண்டாகட்டும். இர்ஜி, திரும்ப செல். ஃபஸல்லி, மீண்டும் தொழுகு. ஃபஇன்னகலம் துஸல்லி, நீ தொழுகவே இல்லை, ஏற்கனவே நீ தொழுகவே இல்லை, என்ன செய்ய, மீண்டும் தொழுகுன்ட்டாங்க. ஃபரஜா, அவர் என்ன செய்தார், திரும்பினார். ஃபஸல்லா, தொழுதார். சும்மஜா, பிறகு வந்தார். ஃபஸல்லம, ரசூல்லாவுக்கு மீண்டும் சலாம் சொன்னார். ரசூல்லா மீண்டும் என்ன சொன்னாங்க, வலைக்குமுஸ்ஸலாம் வலைக்கஸ்ஸலாம், மீது சலாம் உண்டாகட்டும். இர்ஜி, செல்லு. ஃபஸல்லி ஃபஇன்னகலம் துஸல்லி, நீ ஒழுங்கா தொழுகலை, மீண்டும் போய் தொழுதுட்டு வான்ட்டாங்க. ஃபகால ஃபிஸ் சாலிசத்தி, மூன்றாவது தடவையும் அவங்க சொன்னாங்க. அப்போ அஃபில்லதி பாதஹா, அப்போ அவர் என்ன செஞ்சார், மூன்றாவது முறையும் ரசூல்லா இப்படி சொன்னோன்னே, ஃபஸல்லி ஃபஇன்னகலம் துஸல்லின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, அஃபில்லதி பாதஹா, அதற்கு பிறகு, யா ரசூலல்லா, எனக்கு தொழுக தெரியல, அல்லிம்னி யா ரசூலல்லா, எப்படி தொழுகிறது நீங்களே என்ன செஞ்சுருங்க, சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கால, உடனே ரசூல்லா தொழுகையினுடைய அந்த விதத்தை சொல்கிறாங்க. இதா கும்த இல ஸலா, தொழுகைக்காக நீ நின்றால், ஃபஅஸ்பிகுல் வுலூஅ, வுலுவை என்ன செய்ய, நிறைவாக செய். இஸ்பாகுல் வுலுன்னு வந்துச்சுல, நிறைவாக செய், இதில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு. சும்மஸ்தக்பில் கிப்லா, பிறகு கிப்லாவை முன்னோக்கு. ஃபகப்பிர், நீ தக்பீர் சொல்லு. சும்ம இக்ரா மிமா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து உனக்கு எளிதானவற்றை நீ ஓது. இக்ரா பிமா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், உன்னிடத்திலே குர்ஆனில் உனக்கு எளிதாக இருக்கின்ற ஒன்றை கொண்டு நீ ஓது. சும்மர்கா, பிறகு ருக்கு செய். ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன், எப்படி ருக்கு செய்ய, ருக்குவில் சிறிது நேரம் நிம்மதி அடைகிற வரைக்கும் ருக்கு செய். எப்படி குனிஞ்சு அப்படி எந்திரிக்காத. ருக்குவில் இத்துமினான் என்ன செய்யணும் நீ, இத்துமினான், இன்னொரு வார்த்தை ஃபிக்குல வரும்ல, ஏத்திதால். ஏத்திதால்னா என்னது, அப்படி கொஞ்ச நேரம் என்ன செய்யுது, ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன செய்ய, எந்திரி. அப்போ ஹத்தா தத்துமா இன்ன ராக்கியான், நிம்மதியாக ருக்கு செய்கின்ற வரை ருக்கு செய். சும்மர்ஃபா, பிறகு நீ எந்திரி. ஹத்தா தஸ்தவிய காயிமன், தஸ்தவிய காயிமனா நேகா நிற்கிற வரைக்கும் எந்திரிச்சு நில்லு. நிற்கும் போது என்ன செய்ய, டபக்குன்னு எந்திரிச்சு மறுபடியும் சஜிதாக்கு ஓடிடாத, கொஞ்சம் நல்லா நேராக நிற்கிற அளவுக்கு. சும்மஸ்ஜுத்,
பிறகு சஜிதா செய், ஹத்தா தத்தும இன்ன சாஜிதன், நிம்மதி அடைகிற அளவுக்கு சஜிதா செய். எனக்கு தெரிஞ்சு அந்த 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 மனிதர் வந்து அநேகமாக அறகுறையாக அவசரமாக தொழுதிருப்பார், ஒழுங்கா ருக்கு கடன் தொழுதிருப்பார். அதனால தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, என்னாச்சு வேங்க முழிக்கிறீங்க, எனக்கு கூப்பிட்டாரு. சும்மர்ஃபா பிறகு சஜிதாவிலிருந்து எழுந்திரு, ஹத்தா தத்தும இன்ன ஜாலிசன், என்ன அர்த்தம், நிம்மதி அடைகிற அளவுக்கு உட்காருகிற அளவுக்கு நீ எந்திரி. சும்மஸ்ஜுத ஹத்தா தத்தும இன்ன சாஜிதன், பிறகு நிம்மதி அடைகிற அளவுக்கு சஜிதா செய்ய. சும்மர்ஃபா ஹத்தா தத்தும இன்ன ஜாலிசன், பிறகு சஜிதாவிலிருந்து நிம்மதி அடைகிற அளவுக்கு என்ன செய்ய, எழுந்திருத்து உட்காரு. ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் சும்மர்ஃபா ஹத்தா தஸ்தவிய காயிமன், தலையை உயர்த்தி நேராக நிற்கிற அளவுக்கு எந்திரி. தஸ்தவிய காயிமன், இப்படி கூணு இந்த மாதிரி இல்லாமல் நேராக. சும்ம இஃப்அல் தாலிக்க ஃபி சலாத்திக்க குல்லிஹா, இந்த நடைமுறையை உன்னுடைய எல்லா தொழுகையிலையும் நீ ஆக்கிக்கொள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க இதில் சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு ருக்குனையும் இத்துமினானோட நிம்மதி அடைகின்ற விதத்தில் பொறுமையாக செய்வது என்பது அதுதான் தொழுகையினுடைய உயிரோட்டமே. இல்லைன்னா அந்த மனிதருக்கு சொன்ன மாதிரி சல்லி ஃபைன்னக லம் துசல்லி, நீ தொழுகவே இல்லைன்ற மாதிரி தான். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வாறு இத்துமினான் ஆகாமல் தொழுகிறாங்கல்ல, கடன்னு டபக்குன்னு ருக்கு, என்ன டக்குன்னு ருக்கு செய்கிறது, டபக்குன்னு சுஜூது செய்கிறது, இப்படி செய்கிறாங்கல்ல, இவங்களுடைய தொழுகை வந்து செஹத்தே ஆகாதுன்றாங்க. தொழுகையினுடைய செஹத்துடைய ஷுரூத்திலே என்ன செய்கிறாங்க, இதை கொண்டு வர்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இல்லை தொழுகை கூடும், ஆனால் இது வந்து தொழுகையினுடைய நன்மை என்ன செய்யாது, முழுமை அடையாது, குறையோடு தான் அந்த தொழுகை நிறைவேறும், இது குறையுள்ள தொழுகை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்து கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஃப்திஹு ஸலாத் பித் தக்பீரி, தொழுகையை அவர் ஆரம்பிக்கிறார்கள், பித் தக்பீரி, தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். வல் கராத்தி பிஹி அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அந்த கராத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். இதா ரகா, ருக்கு செய்தால், இங்கே தான் ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, இதில் எல்லாமே புது புது வார்த்தை. லம் யுஸ்ஹிஷ் ரஅஸஹு, தன்னுடைய தலையை உயர்த்தவே மாட்டார்கள், உயர்த்த மாட்டார்கள். அப்போ ருக்குவுக்கு போயிட்டு இப்படி இருக்காது, சில பேர் அப்படி இருப்பாங்கள்ல, தலை இப்படி இருக்கும், முதுகு மட்டும் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி தலையை என்ன செய்ய மாட்டாங்க, ருக்குவில் உயர்த்த மாட்டார்கள். ஒன்று. இதே நேரத்தில் வலம் யு சவ்விபுஹு, ஒரேடியாக தலையை சாய்க்கவும் மாட்டாங்க. சில பேர் இப்படி என்ன செய்வாங்க, ஆடு மாதிரி குர்பான் அந்த ஆடை அறுத்து போட்ட மாதிரி இப்படி தலையை தொங்க போடுவாங்கல்ல, அப்படியும் செய்ய மாட்டாங்க. அப்போ எப்படி இருப்பாங்க, லாக்கின் பைனதாலிக்க, இதற்கு மத்தியில் இருப்பார்கள். ஏன்னா ருக்குவின் போது என்ன முஸ்தக்மலா, ருக்குவின் போது தலை இப்படியும் உயர்த்திட மாட்டாங்க, தலையை தொங்கவும் போட மாட்டாங்க, அப்படி அந்த முதுகுக்கு சமமாக நேராக என்ன செய்வாங்க, இருப்பார்கள். வைதா ரஃபா ரஅஸஹு மினர் ருக்குஇ, ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தி விட்டால் லம் யஸ்ஜுத் ஹத்தா யஸ்தவிய காயிமன், சஜிதா அவர்கள் செய்யவில்லை, ஹத்தா யஸ்தவிய காயிமன், நிமிர்ந்து நேராக நிற்காமல் என்ன செய்ய மாட்டாங்க, சஜிதாவுக்கு செல்ல மாட்டாங்க. அப்போ ருக்குவிலேருந்து சில பேர் என்ன செய்வாண்டா, ருக்குவிலேருந்து கியாமுக்கு வராமல் லைட்டாக அப்படி கியாம் வந்து டபக்குன்னு உள்ளே போயிடுவாங்க, சில பேர் அப்படி செய்வாங்க. ஆனால் ரசூல்லா ருக்குவிலிருந்து முழுமையாக தஸ்தவிய காயம் இஸ்தவிய காயம் முழுமையாக நிற்கிற அளவுக்கு எஞ்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அது வரைக்கும் சஜிதா போக மாட்டாங்க. ஓ கான இதா ரஃபா ரஅஸஹு மின சஜிதா, சஜிதாவுக்கு போயிட்டு சஜிதாவிலிருந்து அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தினால் லம் யஸ்ஜுத் ஹத்தா யஸ்தவிய ஜாலிசன், என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உட்காருகிற வரை அவங்க அடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, சஜிதா செய்ய மாட்டாங்க, ரெண்டாவது சஜிதா செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு சஜிதாவுக்கு செஞ்சுட்டு அடுத்த சஜிதாவுக்கு செய்ய மாட்டார்கள். ஹத்தா யஸ்தவிய ஜாலிசன்,
நல்ல நேராக நிமிர்ந்து உட்கார்ற வரைக்கும் சஜிதா செய்ய மாட்டாங்க. வகான யகூலு ஃபி குல்லி ரகாத்தைனி, ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு இடையிலேயும் சொல்கின்றவர்களாக இருப்பார்கள். அத்தஹியாத்தை சொல்கின்றவர்களாக இருப்பார்கள். இப்போ அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் முக்கியமான. சஜிதாவில் அந்த உட்காரும் போது எப்படி உட்கார்றது? வக்கான எஃப்ரிஷு ரிஜ்லஹுல் யுஸ்ரா, இடது காலை என்ன செய்வாங்க? இடது காலை விரித்து வைப்பாங்க, அப்படி தானே? விரித்து வச்சு வயன்சபு ரிஜ்லஹுல் யும்னா, வலது காலை என்ன செய்வாங்க? நெட்டு வைப்பாங்க. சமது பாய் உடம்பு சரியில்லையா? காய்ச்சலா? எஃப்ரிஷுனா என்ன அர்த்தம்? இடது காலை விரித்து தன்னுடைய வலது காலை என்ன செய்வாங்க? நட்டு வைப்பாங்க. வக்கான என்ஹா அன் உக்பத்தி ஷைத்தான், ஷைத்தான் உட்காருவதை போன்று உட்காருவதை விட்டு தடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஷைத்தான் உட்கார்ற மாதிரினா என்ன? கால்களை ஷைத்தான் உட்கார்ற மாதிரினா அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, கால்களை நட்டு வச்சு தன்னுடைய புட்டமா பின்தட்டு அதை தரையில் அப்படி வச்சு உட்கார்றது. அப்படின்னா எப்படி? இப்படி உட்கார்றதா? துபுர் வந்து கீழே இருக்குது, கால் வந்து இப்படி நாய் உட்கார்ற மாதிரியா? 2 காலை நட்டு வச்சுட்டு அவனுடைய பின்தட்டின் மீது என்ன செய்வது? உட்காருவது. ஆனால் நம்ம அசல் எப்படி உட்காடுறோம்? கால் மேலே தானே உட்காடுறோம். இடது காலை இது பண்ணி வலது காலை நட்டு வச்சு நம்ம உட்கார்றது, நம்ம பின்தட்டி எதன் மீது இருக்கிறது? இடது அந்த கால் மீது இருக்குது. இது வந்து பின்தட்டை டோட்டலாக தரையில் வச்சுட்டு இப்படி என்ன செய்கிறது? இது வந்து உக்கபத்து ஷைத்தான்றாங்க, ஷைத்தானுடைய அமருதல் அப்படின்றாங்க. இதையும் தடுக்கின்றவர்களாக இருந்தாங்க. இன்னொன்னையும் சொல்கிறாங்க, என்ஹா தடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். சில பேர் அப்படி தான் ஒன்றாவது நம்பராலே அவ்வளோ ஃபுல்லாக கிதாப் முடிச்சிட்டாங்க. சில பேரை தொழுகிறோம் வித்தியாசமாக தொழுகிறாய். என்ன அந்த இந்த இடத்துல என்ன செஞ்சிடறாங்க? தப்பு செஞ்சிடறாங்கன்ற இந்த மாதிரி சில பேர் தொழுகிறது இல்லைன்ற. ஐ எஃப்தரிஷர் ரஜுலு திராஐஹி, தன்னுடைய முழங்கையை ஒரு மனிதர் விரித்து வைப்பது. இஃப்திராஷஸ் சபுஐ, மிருகங்கள் உட்காருவதை போன்று முழங்கைகளை தரையில் பரப்பி வைத்து உட்கார வேண்டாம். எப்படி? சஜிதாவோட இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எப்படி அந்த என்ன சொல்கிறது, மிருகங்கள் உட்காருவதை போன்று முழங்கைகளை இல்லைத்தா இப்படி உட்கார்றதான் இப்படி உட்கார்றதுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தரையில் வந்து தன்னுடைய முழங்கைனா இப்படியா? எப்படி வரும்? அப்போ சொல்கிறாங்களா இருக்கும். இப்படி எந்திரிக்கும் போது இப்படி இது பண்ணி எந்திரிக்கிறதா? வகான யஹ்திமு அஸ்ஸலாத்த பித் தஸ்லீம், சலாமை கொண்டு தொழுகையை முடிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ருக்குவின் போது லம் யுஷ்ஹிஸ் வலம் யுசவ்விப், தலையை அவர்கள் உயர்த்தவும் இல்லை, தலையை அவர்கள் தொங்க போடவும் இல்லை. ஒன்று. சஜிதாவில் ஒகான எஃப்ரிஷு ரிஜ்லஹுல் யுஸ்ரா வ என்சிபு ரிஜ்லஹுல் யும்னா, இடது காலை விரித்து வைத்து வலது காலை நட்டு வைப்பது. ஓகே. ஆனால் அபி ஹுமைது சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு கால ஃபி நஃபர் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களில் ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்தாரிடத்திலே அவங்க சொல்கிறாங்க, அன அஹ்ஃபலுக்கும் லி ஸலாத்தி ரசூலில்லா, அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க, உங்களிலே ரசூலுல்லாவுடைய தொழுகையை மிகவும் நன்கு மனநமிட்டவன் நான். அப்படின்னா என்ன தெரியும்? எனக்கு நல்லா தெரியும் எப்படி ரசூல்லா தொழுதாங்கன்றது எனக்கு தெரியும். ராயத்துஹு, நான் ரசூல்லாவை பார்த்துருக்கேன். இதா கப்பர, அவர்கள் தக்பீர் சொன்னால் ஜஅல யதைஹி, அதான் இந்த ஒரு துவா அவங்க சொன்னாங்க. ஆனால் அஹ்ஃபதுக்கும் லி ஸலாத்தி ரசூலில்லா, ரசூல்லாவுடைய தொழுகையை உங்களிலே மிகவும் மனனம் செய்தவன் நான்.
ரஐத்துஹு நான் அவர்களை பார்த்திருக்கிறேன், இதா கப்பர தக்பீர் சொன்னால் ஜஅல யதைஹி தன்னுடைய கையை ஆக்குவார்கள், ஹிதா மன்கபைஹி மன்கப் ஷோல்டருக்கு நேராக, ஹிதானா நேராக, ஷோல்டருக்கு நேராக தங்களுடைய கையை ஆக்குவார்கள் தக்பீரின் போது. வ இதா ரகஅ ருக்கு செய்தால் அம்கன யதைஹி மின் ருக்குபத்தைஹி தன்னுடைய கைகளை முழங்கால் மீது நன்கு ஊன்றிக் கொள்வார்கள். அம்கன அர்த்தம் நல்லா என்ன செய்வாங்க, தன்னுடைய முழங்காலின் மீது ஊன்றிக் கொள்வார்கள். சும்ம பிறகு ஹஜர லஹரஹு அவர்களுடைய முதுகை சமமாக வைப்பார்கள். ஹஜர்னா என்ன அர்த்தம், சாய்த்து சரிசமமாக வைக்கிறது, அதுக்கு பேர் தான் ஹஜர. தன்னுடைய முதுகை என்ன செய்வார்கள், சாய்த்து சமமாக வைப்பார்கள். ஃபைதா ரஃபஅ ரஸஹு தன்னுடைய தலையை உயர்த்தினால், இஸ்தவா ஹத்தா யஊத குல்ல ஃபகாரின் மகாமஹு லுக்குவிலிருந்து தலையை உயர்த்தினால், ஃபக்கார் இருக்கா, ஃபக்கார் தானே இருக்கு, ஃபக்கார் அப்படின்னா முதுகெலும்புன்னு அர்த்தம். முதுகெலும்பு ஒவ்வொன்றும் அதனுடைய இடத்தின் பக்கம் திரும்புகிற அளவுக்கு சரிசமமாக நிற்பார்கள். இப்படி முதுகெலும்பு தான் இப்படி இப்படி சாஞ்சிருக்கு ருக்குவில், அந்த முதுகெலும்பு நேராக அதனுடைய இடத்துக்கு, அசல் இப்படி தானே இருக்குது முதுகெலும்பு, அதனுடைய அசல் இடத்துக்கு திரும்புகிற அளவுக்கு என்னவா நிற்பாங்க, நேராக நிமிர்ந்து நிற்பார்கள். அவருடைய ஒவ்வொரு முதுகெலும்பும் அதனுடைய இடத்திற்கு செல்லுகிற அளவுக்கு நேராக நிமிர்ந்து நிற்பார்கள். ஃபைதா சஜத சஜதா செய்தால், வலஅ யதைஹி தன்னுடைய கையை வைப்பார்கள், கைர முஃப்தரிஷின் வலா காபிலிஹிமா. முஃப்தரிஷ்னா என்ன, கைகளை பரப்பியும் வைக்க மாட்டாங்க. முஃப்தரிஷ் அப்போ இப்படி தானே வைக்கிறோம், இப்படி பரப்பி என்ன செய்யறதில்ல, பரப்பியும் வைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் காபிலிஹிமா தன்னுடைய அந்த விலா இருக்கு அதோட ஒடுக்கியும் வைக்க மாட்டாங்க. பரப்பி வைக்கிறேன்ட்டு இப்படி பப்பரப்பான்னு என்ன செய்யற, சில பேர் இப்படி செய்வான், பக்கத்தில் கூட தட்டிட்டு இப்படி இப்படி வச்சுருப்பாங்க. அப்படியும் செய்யாமல் என்னது, அதுக்காக இந்த ரெண்டு பகுதியும் விலாவோட ஒட்டியும் இல்லாமல், அதான் காபிலிஹிமா. வ இஸ்தக்பல முன்னோக்கும் பி அத்ராஃபி அஸாபிஇ ரிஜ்லைஹி அல் கிப்லா சஜதா செய்யும் போது இவருடைய விரல் அதனுடைய ஓரம், அந்த கால் விரலுடைய ஓரம் எதை முன்னோக்கும், கிப்லாவை முன்னோக்கும். இஸ்தக்பல முன்னோக்கும் பி அத்ராஃபி அஸாபிஇ ரிஜ்லைஹி அவருடைய கால்களுடைய விரல்களுடைய ஓரம் முன்னோக்கும், அல் கிப்லத்தை கிப்லாவை முன்னோக்கும். ஃபஇதா ஜலஸ ஃபிர் ரகஅத்தைனி ரெண்டு ரகாத்திலேயும் உட்கார்ந்தால், ஜலஸ அலா ரிஜ்லிஹில் யுஸ்ரா ஏற்கனவே சொன்னது தான், இடது காலின் மீது உட்காருவார். ஓ நசபல் யும்னா வலது காலை என்ன செய்வார், நட்டு வைப்பார். ஓ இதா ஜலஸ ஃபிர் ரகாத்தில் ஆஹிரத்தி கடைசி ரகாத்திலே உட்கார்ந்தால், அதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. இந்த கடைசி ரகாத்தில் அத்தையாத்தில் உட்கார்றத என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இதுவாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, கத்தம ரிஜ்லஹுல் யுஸ்ரா இடது காலை கொண்டு வந்து, அதாவது குறுக்கு வாட்டில் வலப்புறம் கொண்டு வந்து, அது எப்படி, குறுக்கு வாட்டில் வலப்புறத்தில் கொண்டு வந்து அந்த வலது காலை நட்டு வச்சு உட்காருவாங்க. எப்பயும் போல இது இது எப்படி கொஞ்சம் ஷாஃபி, அது எப்படி உட்காருவாங்க, பித்தட்டு வந்து தரையில் வந்துடும். இப்போ இது ஷாஃபியுடைய இதுக்கு ஹதீஸாக இருக்குது என்ன, லாஸ்ட் இருப்பில் மட்டும் அப்படி உட்காருவாங்களா ஷாஃபியில். ஓ வக்காத அலா மக்காதிஹி கரெக்டு. எங்கே உட்காருவாங்க, தன்னுடைய தரையின், மக்காதுனா தன்னுடைய அந்த உட்காரக்கூடிய அந்த தரையின் மீது உட்கார்ந்து கொள்வார்கள்.
அப்போ பின்தட்டை வந்து தரையில் வச்சுட்டு இடது காலை வந்து அப்படி உள்ளே விட்டு வலது காலை இப்படி சைடாக வச்சுருவாங்க. என்ன கரெக்ட். ரவாஹுல் புகாரி. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யர்ஃபவு யதைஹி, தன்னுடைய கையை உயர்த்துகின்றவர்களாக இருந்தார்கள். ஹதுவ மன்கி பைஹி, தன்னுடைய அந்த தோள்பட்டைக்கு தோலுக்கு நேராக கைகளை உயர்த்துகின்றவர்களாக இருந்தார்கள். இதா இஃப்ததஹ ஸலா, தொழுகையை ஆரம்பித்தால், இதா கப்பர, தொழுகையை ஆரம்பித்தால் தோள்பட்டைக்கு நேராக என்ன செய்வாங்க, கையை உயர்த்துகின்றவர்களாக இருந்தார்கள். இதா கப்பர லிர்ருக்கூஇ, ருக்கூவுக்கு தக்பீர் சொன்னால், இதா ரஃபஅ ரஅஸஹு மினர் ருக்கூஇ, ருக்கூவிலிருந்து தன்னுடைய தலையை உயர்த்தினாலும் ரஃபஅஹுமா, தன்னுடைய 2 கையையும் உயர்த்துவார்கள். ஷாஃபியாக்கள் மாதிரி இந்த கை உயர்த்துறோம்ல, அப்போ ருக்கூவுக்கு தக்பீர் சொல்லும் போதும் கையை உயர்த்துவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கூலேருந்து எந்திரிக்கும் போதும் கையை உயர்த்துவாங்க. ஒகால சமி அல்லாஹு லிமன் ஹமீத ரப்பனா லக்கல் ஹம்து ஒகான லா யஃபலு தாலிக ஃபி சுஜூத், சுஜூதிலே அதை செய்ய மாட்டாங்க. சுஜூக்கு போகும்போது செய்ய மாட்டாங்களே ஷாஃபி, அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ ருக்கூவுக்கு போகும்போதும் ருக்கூலேருந்து எந்திரிக்கும் போதும் கையை உயர்த்துவார்கள் என்று ரசூல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஹதீஸு. தொழுகையுடைய ஆரம்பத்தில் தக்பீர் தஹரீமாவின் போது கையை உயர்த்துகிற விஷயத்தில் 2 கை, அதில் அறிஞர்கள் உலமாக்கள் இடத்துல கருத்து வேறுபாடே இல்லை. எல்லாருமே தொழுகை ஆரம்பிக்கும் போது தக்பீர் தஹரீமாவுக்கு கையை உயர்த்தணுன்றது தான். ஆனால் எதில் கருத்து வேறுபாடு வந்து, ருக்கூவுக்கு போகும்போதும் ருக்கூவிலிருந்து நிமிரும் போதும் கைகளை உயர்த்துகிற விஷயத்தில் தான் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் ஷாஃபிமாவுடைய ஆய்வின்படி அதிகமான ஹதீஸுகள் உயர்த்தியதாகத்தான் வருது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய ரிவாயத்தின் அடிப்படையில், அந்த ரிவாயத்தில் மட்டும்தான் ஹனஃபி அபூ ஹனீஃபா இமாமுடைய கருத்துப்படி என்ன செய்யுது, தொழுகையினுடைய ஆரம்பத்தில், ஏற்கனவே நம்ம வந்து உஸூல் ஹதீஸ் படிக்கும்போது இது சம்மந்தப்பட்ட ஒரு 2 ஹதீஸை நம்ம பார்த்தோம். 2 இமாம்களுக்கு மத்தியில் சண்டை வந்தது அப்படின்ற போது அதில் பார்த்தோம். அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பர்ரா இப்னு ஆசிப், இந்த 2 சஹாபியினுடைய ரிவாயத்தில் தான் என்ன செய்யுது, இந்த கையை ஆரம்பத்தில் மட்டும்தான் உயர்த்தினாங்க, அதுக்கடுத்து எந்த இதுலேயும் உயர்த்தலைன்றது வருது. ஆனால் மற்ற அறிஞர்கள் இப்னு உமர் போன்றவங்களுடைய ரிவாயத்திலலாம் அவங்க வந்து ருக்கூவுக்கு போகும்போது கை உயர்த்தினாங்க, ருக்கூவிலேருந்து எந்திரிக்கும் போது கை உயர்த்தினாங்கன்றது என்ன செய்யுது, வருது. நாஃபியா அன்ன இப்னு உமர், நிச்சயமா இப்னு உமர் கான இதா தஹல ஃபிஸ்ஸலா, தொழுகையிலே நுழைந்தால் கப்பர வரஃபா யதைஹி, தக்பீர் சொல்லி தங்களுடைய 2 கையை உயர்த்துவார்கள். இதா ரகா, ருக்கூவுக்கு போனாலும் ரஃபா யதைஹி, தன்னுடைய கையை உயர்த்துவார்கள். இதா கால சமியல்லாஹு லிமன் ஹமீத, சமியல்லாஹு லிமன் சொல்லும் போது ரஃபா யதைஹி, தன்னுடைய கையை உயர்த்துவார்கள். இதா காம மினர் ரகாத்தைனி, 2வது ரக்காத்திற்கு எழும்போதும் என்ன செய்வாங்க, 2வது ரக்காத்துக்காக எழுந்திருக்கும் போதும் ரஃபா யதைஹி, தன்னுடைய 2 கையையும் உயர்த்துவார்கள். ரஃபா தாலிக்கு இப்னு உமர் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு தான் நபி அவர்களும் செய்தார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த செயல்பாடை ரசூலுல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கிறார்கள். நானா செய்யல, ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்கன்ட்டு. அன் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கப்பர, தக்பீர் சொன்னால் ரஃபா யதைஹி, தன்னுடைய கைகளை உயர்த்துவார்கள். ஹத்தா யுஹாதிய பிஹிமா உதுனைஹி, தன்னுடைய கைகளை கொண்டு தன்னுடைய காதுகளுக்கு நேராக, இந்த ரிவாயத்தில் எப்படி வருது, காதுகளுக்கு நேராக தங்களுடைய கைகளை உயர்த்துவார்கள். இதா ரஃபா ரஸஹு மினர் ருக்கூஇ, ருக்கூவிலிருந்து தங்களுடைய தலையை உயர்த்தினால் ஃபகால சமியல்லாஹு லிமன் ஹமீத ஃபஅல மிஸ்ல தாலிக, சமியல்லாஹு லிமன் ஹமீத என்று சொல்வார்கள். அதே போன்று கையை உயர்த்துவார்கள். ஃபஅல மிஸ்ல தாலிக, ருக்கு அவர்கள் அது ருக்குவுக்கு சென்றாலும் இவ்வாறு என்ன செய்வாங்க. ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வார்த்தை வருது, ஹத்தா யுஹாதி ய பிஹிமா
ஃபுரூஅ உதுனிஹி. ஃபுரூஅ உதுனிஹினா முனைகள், காதுடைய முனைகளுக்கு நேராக. அப்புறம் இங்கே இப்படி இல்லை, காதுடைய முனைகளுக்கு நேராக உயர்த்துவாங்க, உயர்த்துகிற அளவுக்கு அப்படின்னு வருது. முத்தஃபகுன் அலைஹி. வ அன்ஹு அன்னஹு ரஅன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்? அதான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க நபி அவர்களை பார்த்தாங்க, யுசல்லி தொழுபவர்களாக, இதா கான வித்ரு மின் சலாத்திஹி ஒற்றைப்படையான ரக்காத்துகளின் போது ரசூல்லா இருந்தார்கள். லம் யன்ஹல் அத்தா யஸ்தவிய காயிமன், நேராக நிமிர்ந்து உட்காராமல் அடுத்த ரக்காத்திற்கு போக மாட்டார்கள். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ரக்காத்து முடிஞ்சோடனே டக்குன்னு எந்திரிச்சிடறோம். ஷாஃபியில் வந்து கொஞ்சம் இது பண்ணி தானே எந்திரிக்கணும், உட்காந்து எந்திரிக்கணும், அப்படி தானே ஒற்றை ரக்காத்தில். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த லம் யன்ஹல் ரசூல்லா எந்திரிக்கவில்லை. ஹத்தா யஸ்தவிய காயிமன், நல்லா கொஞ்சம் உட்காராத வரைக்கும் அவங்க ரசூல்லா அடுத்த ரக்காத்துக்கு எழுந்திரிக்க மாட்டாங்க. அன் வாயில் இப்னு ஹுஜர் அன்னஹு ரஅன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபஅ யதைஹி தன்னுடைய கைகளை ரஃபா எதை தன்னுடைய கைகளை உயர்த்துவார்கள். ஹீன தஹல ஃபிஸ் ஸலா, தொழுகைக்கு நுழைகின்ற நேரத்திலே தன்னுடைய கைகளை உயர்த்துவார்கள். கப்பர தக்பீர் சொல்வார்கள். சும்ம இல் தஹஃபதன, என்ன போட்டிருக்கு, இல் தஹஃபதன, இத்தஹஃபவா, இத்தஹஃப பி சௌபிஹி, தன்னுடைய இரண்டு கைகளையும் ஆடையால் மூடிக்கொள்வார்கள். மூடி வலா யதஹுல் யும்னா அலல் யுஸ்ரா, இடதின் மீது என்ன செய்வாங்க, வலது கையை வைப்பார்கள். ஆனால் ஆடையால் கையை மூடிக்குவாங்களாம். ஃபலம்மா அராதா எர்க, ருக்கு செய்ய நாடினால் அப்போ என்ன செய்வாங்கன்னா அகரஜ எதைகி மின சௌபு, ஆடையிலிருந்து கையை என்ன செய்வாங்க, வெளியேற்றி விடுவார்கள். சும்ம ரஃபஅஹுமா, பிறகு ஆடையிலிருந்து கையை வெளியேற்றி விட்டு ருக்குவுக்கு போகும்போது என்ன செய்வாங்க, ரஃபஅஹுமானா கையை உயர்த்துவார்கள். சும்ம கப்பர, பிறகு என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்வார்கள். அப்போ ருக்குவுக்கு போகிறது மாதிரி தக்பீர் சொன்னாங்கன்றது தான் வாயில் இப்னு ஹுஜர்ன்றவங்களுடைய ரிவாயத்து இதுதான் காட்டுது. ஃபரகா, ருக்கு செய்வார்கள். ஃபலம்மா கால சமியல்லாஹு ஹமீத, சமியல்லாஹு ஹமீத சொல்லும் போது ரஃபா யதைஹி, அப்பையும் என்ன செய்வாங்க, கையை உயர்த்துவாங்க. ஃபலம்மா சஜத, ஃபலம்மா சஜத, சஜதா செய்த பொழுது, சஜத பைன கஃபைஹி, தன்னுடைய ரெண்டு கைகளுக்கு இடையிலே சஜதா செய்தார்கள். அன் சஹல் இப்னு சஅத் கால, கானன் நாசு, மக்கள் இருந்தார்கள், யுஅமருன ஏவப்படுகின்றவர்களாக இருந்தார்கள், ஐ யல அர் ரஜுலு, ஒரு மனிதர் வைப்பதற்கு, அல் யதல் யும்னா வலக்கையை, அலா திராஇஹில் யுஸ்ரா, தன்னுடைய இடது கையினுடைய முன்கையின் மீது, ஃபிஸ்ஸலா தொழுகையிலே தன்னுடைய அந்த வலது கையை இடது கையினுடைய முன்கையின் மீது வைக்க வேண்டும் என்று மக்கள் கட்டளிடப்படுகின்றவர்களாக இருந்தார்கள். ரவாஹுல் புகாரி. ஆனால் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதா காம இல ஸலா, தொழுகின் பக்கம் எந்திரித்தால், யுகப்பிரு தக்பீர் சொல்வார்கள். ஹீன யகூமு, நிற்கிற போது என்ன செய்வார்கள், தக்பீர் சொல்வார்கள். சும்ம யுகப்பிரு ஹீன யர்காவு, ருக்கு செய்கிற நேரத்திலேயும் தக்பீர் சொல்லுவாங்க. சும்ம யக்கூலு சமியல்லாஹு ஹமீத, சமியல்லாஹு சொல்வார்கள். ஹீன யர்ஃபவு சுல்பஹு மினர் ரக்காத்தி, அந்த ரக்காத்திலே தன்னுடைய முதுகை உயர்த்தும் போது, குனிஞ்சிருந்த முதுகை, சுல்புனா என்னது, முதுகு,
அதை உயர்த்துகிற போது என்ன செய்வாங்க? சமி அல்லாஹ் ஹமீதா என்று சொல்வார்கள். சும்ம யக்கூலு, பிறகு வஹுவ காயிமன், ருக்கூலேருந்து எந்திரிச்சு நின்ற நிலையிலே அந்த சமி அல்லாஹ் ஹமீது சொன்ன பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வார்கள். சும்ம யுகப்பிரு, பிறகு தக்பீர் சொல்வார்கள். ஹீன யஹ்வி, சஜிதாவுக்காக குனிகிற போது. யஹ்வினா என்ன அர்த்தம்? தாழ்த்துகிற போது. ஹவா யஹ்வி, தாழ்த்துகிற போது, சஜிதாவிற்காக தாழ்த்துகிற நேரத்திலே தக்பீர் சொல்வார்கள். சும்ம யுகப்பிரு ஹீன யர்ஃபாவு ரஅஸஹு, பிறகு சஜிதாவிலிருந்து எந்திரிக்கிற நேரத்திலே தக்பீர் சொல்வார்கள். சும்ம யுகப்பிரு ஹீன யஸ்ஜுது, பிறகு சஜிதா செய்கிற நேரத்திலே தக்பீர் சொல்வார்கள். சும்ம யுகப்பிரு ஹீன யர்ஃபாவு ரஅஸஹு, பிறகு தலையை உயர்த்துகிற போது தக்பீர் சொல்வார்கள். சும்ம யஃபாலு தாலிகி ஃபி ஸலாத்தி குல்லிஹா ஹத்தா யக்திஹா, தொழுகை முடிகிற வரைக்கும் இவ்வாறே செய்வார்கள். வ யுகப்பிரு ஹீன யகூமு மின சின்தைனி பஅதல் ஜுலூஸ், இரண்டாவது ரக்காத்தில் அத்தையாத்துக்கு முன்னாடி அமர்ந்த பிறகு தக்பீர் சொல்வார்கள். அதாவது அத்தையாத்துக்கு அந்த ஜுலூஸில் உட்கார்ந்த பிறகு 2 ரக்காத்து முடிஞ்சு எந்திரிக்கும் போது என்ன செய்வாங்க? அப்போவும் என்ன செய்வாங்க? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லி எந்திரிப்பாங்க. முத்தஃபகுன் அலைஹி. அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலலு ஸலாத்தி தூலுல் குனூத். என்ன அர்த்தம்? தொழுகையிலேயே மிகச்சிறந்த தொழுகை தூலுல் குனூத். தூலுல் குனூத்னா நீண்ட நேரம் ஓதி தொழுகுவது, அதுக்கு பேர் தான் தூலுல் குனூத். நீண்ட நேரம் நின்று குர்ஆன் வசனங்களை ஓதி தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்கு பேர் என்னது? தூலுல் குனூத். இப்போ சில பேர் கேட்குறாங்க, இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருது, ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை எது? தொழுகையில் சஜிதா. ஒரு ஹதீஸ் வருது இல்லை? எனவே நீங்கள் சஜிதாவில் அதிகமாக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. உங்களுக்கு துவா செய்யணும்னு இருந்தால் சஜிதாவில் அதிகமாக செய்யுங்க. அதுதான் அக்ரப், ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமான இது அப்படின்ட்டு. இப்போ அந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸுக்கு முரணாக இருக்கா அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அது வந்து துவா சம்மந்தப்பட்டது. அந்த துவா ஏன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அவன் ஆயிடுறான். அப்போ துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சிறந்த நிலை வந்து அந்த சஜிதாவுடைய நிலை. இது பொதுவாக நின்று தொழுகிறது, நின்று நீண்ட நேரம் நின்று குர்ஆனுடைய வசனங்களை தொழுகுவது மிகவும் சிறந்தது அப்படின்னு வருது. இதுவும் அது எந்த விதத்திலையும் முரணாகாது. அப்போ அஃலலு ஸலாத்தி, தொழுகையிலேயே மிகவும் சிறந்தது தூலுல் குனூத், நீண்ட நேரம் நின்று ஓதி தொழுகுவதாகும். அல் ஃபஸ்லு சானி அன் அபி ஹுமைது சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு கால ஃபி அஷரத்து மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற போது இவங்க சொல்கிறாங்க, யார்? அபு ஹுமைத் அஸ்ஸாயிதி அப்படின்றவங்க சொல்கிறாங்க, ஆனால் ஆலமுக்கும் பி சலாத்தி ரசூலுல்லா, ரசூலுல்லாவுடைய தொழுகையை உங்களில் மிகவும் அறிந்தவன் நான். காலு ஃபாரில், ரசூலுல்லா சொன்னாங்க, சரி அவங்க சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னோன்னே யார்? இந்த 10 சஹாபாக்களை வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க, உங்களில் ரசூலுல்லாவுடைய தொழுகையை அறிஞ்சவன் மிகவும் அறிஞ்சவன் நான் சொன்னோன்னே அங்கேருந்து அவங்க சொன்னாங்க, அப்படியா சரி ஃபாரில், அதை என்ன செய்யுங்களுக்கு எடுத்து சொல்லு, இதனை உனக்கு தெரியுன்ற. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், இதா காம இல ஸலா, தொழுகையின் பக்கம் நின்றால், யர்ஃபவு யதைஹி, தன்னுடைய கையை உயர்த்துவார்கள், ஹத்தா யுஹாதிய பிஹிமா மன்கபைஹி, தன்னுடைய தோல் புஜத்திற்கு நேராக அளவிற்கு கையை உயர்த்துவார்கள். சும்ம யுகப்பிரு, பிறகு தக்பீர் சொல்வார்கள், கையை உயர்த்தி தக்பீர் சொல்லிட்டு சும்ம யக்ராவ், பிறகு ஓதுவார்கள். சும்ம யுகப்பிரு, பிறகு தக்பீர் சொல்வார்கள், வ யர்ஃபவு யதைஹி, தன்னுடைய கையை உயர்த்துவார்கள், ஹத்தா யுஹாதிய பிஹா மன்கபைஹி, தன்னுடைய தோல் புஜம் வரைக்கும் கையை உயர்த்துவார்கள். சும்ம யர்காவ், அப்போ ருக்கு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கையை உயர்த்திட்டு ருக்கு செய்வாங்க.
வயலஉ ராஹத்தைஹி அலா ருக்குபத்தைஹி. ராஹத் என்றால் என்ன? உள்ளங்கைக்கு என்ன சொல்லுவாங்க? ராஹத். தன்னுடைய 2 உள்ளங்கைகளையும் தங்களுடைய முழங்காலின் மீது வைப்பார்கள். ராஹத் என்றால் உள்ளங்கை, கஃப் என்றாலும் இது, ராஹத் என்றாலும் உள்ளங்கை. சும்மா யாத்ததிலோ, அப்படி அவங்க ருக்கு செய்யும் போது என்ன செய்வாங்க? முதுகை யாத்ததிலோ சீராக ஆக்குவார்கள். ஃபலா யுஸப்பி ரஅஸஹு வலா யுக்னிஉ. 2 பாயிண்ட் பாருங்க. முதுகை விட தலையை தாழ்த்தவும் மாட்டார்கள், உயர்த்தவும் மாட்டார்கள். ஃபலா யுஸப்பி, முதுகை விட தலையை தாழ்த்தவும் மாட்டார்கள். வலா யுக்னிஉ, யுக்னிஉனா என்ன அர்த்தம்? உயர்த்தவும் மாட்டார்கள். அப்போ எப்படி வச்சிருப்பாங்க? யாத்ததிலோ, யாத்ததிலோ என்ன அர்த்தம்? சரிசமமாக வைத்திருப்பார்கள். சும்ம யர்ஃபஉ ரஅஸஹு, பிறகு தங்களுடைய தலையை உயர்த்துவார்கள். ஃபயக்கூலு சமியல்லாஹு லிமன் ஹமீத, சமியல்லாஹு லிமன் ஹமீத என்று சொல்வார்கள். சும்ம யர்ஃபஉ யதைஹி, பிறகு தன்னுடைய கையை உயர்த்துவார்கள். ஹத்தா யுஹாதிய பிஹிமா மன்கபைஹி, தன்னுடைய தோல் புஜம் வரைக்கும், தோல் புஜத்திற்கு நேராக அளவிற்கு கையை உயர்த்துவார்கள். முஅத்ததிலன், நேராக நிற்பார்கள், நேராக நின்றவர்களாக, நேராக நின்றவர்களாக. முஅத்ததிலன், நேராக நின்றவர்களாக தன்னுடைய தோல் புஜம் வரைக்கும் கையை உயர்த்தியவர்கள், கையை நேராக ஆக்கிய அளவாறு கையை உயர்த்துவார்கள். சும்ம யக்கூலு, பிறகு சொல்வார் அல்லாஹு அக்பர். சும்ம யஹ்வி இலல் அர்லி சாஜிதன், பிறகு பூமியின் மீது சஜிதா செய்பவர்களாக தாழ்வார்கள். யஹ்வி, தாழ்வார்கள். அப்படி சஜிதா செய்யும் போது என்ன செய்வாங்க? யுஜாஃபி யதைஹி அன் ஜன்பைஹி. என்ன அர்த்தம்? தன்னுடைய 2 விழாக்களிலிருந்து 2 கைகளையும் தூரமாக்குவார்கள். யுஜாஃபி, ஜாஃபா யுஜாஃபி, அகற்றுவார்கள், தூரமாக்குவார்கள். தங்களுடைய 2 கைகளையும் தூரமாக்குவார்கள். அன் ஜன்பைஹி, இந்த விழா தான் ஜன்பு, இந்த இப்படி இல்லாமல் ஆக்குவாங்க. வயஃப்தஹு அஸாபிஅ ரிஜ்லைஹி, தங்களுடைய கால்களுடைய அந்த முனைகளை, தன்னுடைய கால்களுடைய அந்த விரல்களை என்ன செய்வாங்க? அந்த முனைகளை ஆக்குவாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி படிச்சிருக்கிறோம்? கிபிலாவை முன்னோக்கி ஆக்குவார்கள். சும்ம யர்ஃபஉ ரஅஸஹு, பிறகு தலையை உயர்த்துவார்கள். இங்கே தான் வ யுஸ்னி ரிஜ்லஹுல் யுஸ்ரா, இடது காலை மடக்கி போட்டு. யுஸ்னி, அஸ்னா யுஸ்னிக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? இடது காலை மடக்கி போட்டு ஃபயக்உது அலைஹா, அதன் மீது உட்காருவார்கள். இடது காலை மடக்கி போட்டு அதன் மீது உட்காருவார்கள். சும்ம யாத்ததிலு ஹத்தா எர்ஜியா, பிறகு அந்த சஜிதாலேருந்து எஞ்சி உட்காருவாங்க. எந்த அளவுக்குன்னா ஹத்தா எர்ஜியா குல்லு அலுமின் இலா மௌலிஹி முஅத்ததிலன், ஒவ்வொரு எலும்பும் தன்னுடைய இடத்திற்கு திரும்புகிற அளவுக்கு நிதானமாக அமர்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு எலும்பும் அதனுடைய இடத்திற்கு செல்கிற அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக உட்காந்துட்டு அடுத்த சஜிதாவுக்கு போகிறது, அவசரமாக அப்படி போகாமல். சும்ம யஸ்ஜுது, பிறகு 2வது சஜிதா செய்வார்கள். சும்ம யக்கூலு, சொல்லுவார் அல்லாஹு அக்பர். வ யர்ஃபஉ, அதான் பிறகு அதான் 2வது சஜிதால எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் சொல்லி எந்திரிப்பார்கள். பிறகு உட்காரும்போது யஸ்னி ரிஜ்லஹுல் யுஸ்ரா, இடது காலை மடக்கி போட்டு ஃபயக்கூது அலைஹா, அதன் மீது அமர்ந்து. சும்ம யாத்ததிலு ஹத்தா எர்ஜியா குல்லு அலுமின் இலா மௌலைஹி, ஒவ்வொரு எலும்பும் தன்னுடைய இடத்தின் பக்கம் திரும்புகிற அளவிற்கு என்ன செய்வாங்க? நல்லா ஸ்டடியாக உட்காருவாங்க. சும்ம யன்ஹலு, பிறகு எந்திரிப்பார்கள். சும்ம யஸ்னாவு ஃபிர் ரகாத்து சானியத்து மிஸ்ல தாலிக்க, 2வது ரகாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரகாத்தில் தொழுத மாதிரியே செய்வாங்க.
சும்ம காமை மினர் ரக்காத்தைனி, பிற ரெண்டாவது ரக்காத்திலிருந்து எந்திரித்தால் கப்பர தக்பீர் சொல்வார்கள். ஒரு ரஃபா எதைஹி தன்னுடைய கையை உயர்த்துவார்கள். ஹத்தா யுஹாதிய பிஹிமா மன்கபைஹி தன்னுடைய 2 தோல் புஜத்திற்கு நேராக ஆகிற அளவிற்கு கமா கப்பர இந்த இஃப்திதாஹி சலா தொழுகை ஆரம்பிக்கும் போது எப்படி செஞ்சாங்களோ. அப்போ ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிச்சு நிலை நிற்கும் போதும் மறுபடியும் கையை உயர்த்துவாங்க, அப்படி தானே? ஷாஃபில் அப்படி தான் உயர்த்துவாங்களே. சும்மா யஸ்னாவுதாலிக்கு பிறகு அவ்வாறு செய்வார்கள். ஃபி பக்கியத்தி சலாத்திகி தொழுகையினுடைய மீத தொழுகையிலையும். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் இதா காணத்தி சஜிதத்துல்லத்தி ஃபீஹா தஸ்லீம், எந்த சஜிதாவிலே சலாம் இருக்கிறதோ அந்த சஜிதா வருகிற அளவிற்கு இவ்வாறே செய்வார்கள். அப்போ அந்த இடம் வந்த பிறகு லாஸ்ட்டு எப்படி அஹர ரிஜ்லஹுல் யுஸ்ரா தனது இடது காலை வலப்புறமாக கொண்டு வந்து வகாத முத்தவர்ரிகன் அலா ஷிக்கிஹில் ஐசர் இடப்புறம் பின்தட்டு தரையில் படியுமாறு என்ன செய்வாங்க? ஷாஃபில் அப்படி தான் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க? அமர்வார்கள். சும்மா சல்லம பிறகு சலாம் சொல்வார்கள். காலு அங்கிருந்த 10 பேரும் சொன்னாங்க, சதக்த ஹாக்கதா கானையு சொல்லி, நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள், ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் தொழுதார்கள். ரவாஹு அபுதாவு தாரமி ஒரவா திருமிதி ஒ இப்னு மாஜா ஒ மானாஹு கால திருமிதி ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன். ஒஃபி ரிவாயத்தில் அபிதாவுல் ஹதீஸ் அபி ஹுமைத் சும்ம ரக்க பிறகு ருக்கு செய்வார்கள். ஃபவலா யதைஹி அலா ருக்குபத்தைஹி தன்னுடைய முட்டிங்காலின் மீது கையை வைப்பார்கள். எப்படி வைப்பார்கள்? க அன்னஹு காபிலுன் அலைஹிமா வலுவாக அந்த 2ஐயும் பிடித்து கொண்டவரை போன்று. வத்தர எதைஹி மேலும் தன்னுடைய கைகளை ஃபனஹாஹுமா அன்ஜன்பைஹி தன்னுடைய விலாக்களிலிருந்து அகற்றிவிட்டு, ருக்குவின் போது தன்னுடைய விலாக்களிலிருந்து அகற்றிவிட்டு எப்படி ஆக்குவாங்கன்னா, வத்தரனா வில்லுடைய அந்த நான் இருக்கே, இந்த வில் எப்படி அந்த மாதிரி என்ன செய்வாங்க? தங்களுடைய கையை தன்னுடைய முழங்கையின் மீது ஆக்கிக் கொள்வார்கள். சும்மா சஜித பிறகு சஜிதா செய்வார்கள். சஜிதா செய்யும் போது அம்கன அன்ஃபஹு வ ஜபுஹத்து அலல் அரல் நெற்றியையும் மூக்கையும் சஜிதாவில் நல்ல என்ன செய்வாங்க? அம்கனனா பதிப்பார்கள். அப்படி சஜிதா செய்யும் போது வ நஹா எதைஹி அன்ஜன்பைஹி தன்னுடைய விலாவிலிருந்து கையை தூரமாக்குவார்கள். மெயின் இல்லை, இப்படி செய்யாமல் பெண்கள் தானே இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்யணும். ஆண்கள் என்ன செய்யறது? அகற்றிட்டு வ வலா கஃபைஹி ஹதுவ மன்கபைஹி தன்னுடைய கஃபை எங்கே வைப்பாங்க? தன்னுடைய தோல் புஜத்துக்கு நேராக சஜிதா செய்யும் போது தன்னுடைய தோல் புஜத்திற்கு நேராக தன்னுடைய கஃபை வைப்பார்கள். அப்படி வைக்கும் போது அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, ஃபர்ரஜ பைன ஃபஹதை கைர ஹாமிலின் இந்த தொடைக்கும் இந்த என்ன சொல்கிறது வயிறு, இந்த வயிறையும் என்ன செய்யக்கூடாது? ஒட்டி வைக்கக்கூடாது, பிரித்து வைக்கணும். எப்படி பிரித்து வைக்கணும்னா, கைர ஹாமிலின் பத்தனஹு அலா ஷையிமின் ஃபஹ்தைஹி அவருடைய தொடையிலிருந்து எந்த பகுதியின் மீதும் வயிறு என்ன செய்யக்கூடாது? சுமக்கக்கூடாது. இந்த வயிறு எதுவும் சுமக்கக்கூடாது, அந்த தொடை சுமக்கக்கூடாது. அப்படி சுமக்காத அளவுக்கு இதுக்கும் அதுக்கும் மத்தியில் என்ன செய்யணும்? இடைவேளியை உருவாக்கணும். இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் புரியாமல் இருந்துச்சு. ஓ ஃபர்ரஜ பைன ஃபஹிதைஹி கைர ஹாமிலின் பத்தனஹு அலா ஷையின் மின் ஃபஹ்தைஹி ஹத்தா ஃபரக முடிய அதை விட்டு முடியற அரைக்கும். சும்ம ஜலச பிறகு உட்காருவார்கள். ஃப இஃப்தரஷ ரிஜ்லஹுல் யுஸ்ரா இடது காலை விரித்து வைத்து வ அக்பல பி சதுல் யும்னா அலா கிபிலத்திஹி தன்னுடைய வலது காலினுடைய அந்த முனப்பகுதி கிப்லாவை நோக்கி ஆக்குவார். ஓ வலா கஃபஹுல் யும்னா அலா ருக்குபத்திஹில் யும்னா ஓ கஃபஹுல் யுஸ்ரா அலா ருக்குபத்திஹில் யுஸ்ரா தன்னுடைய வலது கையை வலது முட்டியின் மீதும் இடது கையை இடது முட்டியின் மீதும் வைப்பார். இங்கே தான் பாருங்க, வ அஷார பி உஸ்புஇஹி அஸ்ஸபாபா என்ன ஹதீஸ்ல வருது? சமிக்கை செய்தார்கள், சுட்டி காட்டினார்கள். பி உஸ்புஇஹி தன்னுடைய விரலை கொண்டு, எந்த விரல்? யானி அஸ்ஸபாபா. இந்த இடத்துல என்ன செய்யல? தஹ்ரீக்ன்ற வார்த்தை என்ன செய்யல? இஷா பெரும்பாலான ஹதீஸுகள் எல்லாத்துலேயுமே
ஒன்று அஷார அல்லது யுஷீரு அப்படின்னு தான் வருது. அப்போது அஷார யுஷீருன்னா என்ன செய்கிறாரு? சமிக்கை காட்டுறார், சுட்டி காட்டுறார், இஷாரா செய்கிறாரு. ஒஃபி உஹ்ரா லஹு, இன்னொரு ரிவாயத்தில் ஒய்தா கஅத ஃபிர் ரக்காத்தைனி, 2 ரக்காத்தில் அவர் அமர்ந்தால், கஅத அலா பத்னி கதமிஹில் யுஸ்ரா, வலது காலுடைய அந்த கதமினுடைய மேற்பகுதியின் மீது உட்காருவார். வ நசபல் யும்னா, வலது காலை நட்டு வைப்பார். இடது காலின் மீது உட்கார்ந்து வலது காலை நட்டு வைப்பார். ஒய்தா கான ஃபிர் ராபியத்தி, ஆனால் 4வது ரக்காத்தில் மட்டும் என்ன செய்யுது? அஃப்லா பி வர்க்கிஹில் யுஸ்ரா இலல் அரளி, அவருடைய இடது பக்கத்தினுடைய பின்தட்டை எங்கே வைப்பார்? பூமி மேலே, இடது பக்கத்துடைய பின்தட்டை பூமியின் மீது வைத்து, வ அஹ்ரஜ கதமைஹி மின் நாஹியத்தின் வாஹிதா, தமது பாதங்களை இன்னொரு புறத்திலிருந்து என்ன செய்வார்? வெளியேற்றுவார். அன் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு அபுசர நபிய ஹீன காம இலசலா, அவங்க ரசூல்லாவை பார்த்தாங்களாம். எப்போ? தொழுகைக்காக நிற்கும்போது. ரஃபா எதைஹி, ரசூல்லா தங்களுடைய கையை உயர்த்துவார்கள். ஹத்தா கானத்தா, அந்த 2 கையும் ஆகிற அளவிற்கு, பி என்னது பி ஹியாலி மன்கபைஹி, ஹியால்னாலும் ஹிதாவும் ஒரே அர்த்தம், தன்னுடைய தோல் புஜத்திற்கு நேராக இருக்கிற அளவுக்கு உயர்த்தினார்கள். வஹாதா பி இபுஹாமைஹி உதுனைஹி, தன்னுடைய இபுஹாம், தன்னுடைய கட்ட விரலை கொண்டு காது இருக்கே, தன்னுடைய காதின் பக்கம் இப்படி ஆக்கினாங்க, தொட்டாங்க. சும்ம கப்பர, பிறகு என்ன செஞ்சாங்க? தக்பீர் சொன்னாங்க. ரவாஹு அபுதாவுத், இது அபுதாவுதில் வரக்கூடிய ரிவாயத். ஒஃபி ரிவாயத்தின் லஹு எர்ஃபா இபஹாமைஹி, தன்னுடைய இபஹாம் கட்டை விரலை உயர்த்துவார்கள். இலா ஷஹ்மத்தி உதனைஹி, தன்னுடைய காதனுடைய ஷஹ்மத், ஷஹ்மத் என்றால் சோனை, காது சோனைக்கு ஷஹ்மத்னு வரும்ல, கிதாபில் வருதே, ஃபிக்கு கிதாபில், தன்னுடைய காது சோனையின் பக்கம் தன்னுடைய கட்டை விரலை உயர்த்துவார்கள். அன் கபீசா இப்னு ஹுலுப் அன் அபிஹி கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா இருந்தார்கள், யஉம்முனா, எங்களுக்கு இமாமத் செய்பவர்களாக, ஃபயஅஹுது ஷிமாலஹு பி யமீனிஹி, தன்னுடைய இடது கரத்தை எடுப்பார்கள், பி யமீனிஹி, தன்னுடைய வலது கையால் பிடித்திருப்பார்கள். தனது வலது கரத்தை கொண்டு இடது கையால் என்ன செய்வாங்க? பிடிக்கின்றவர்களாக இருந்தார்கள். ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா.